Hi friends, hi. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து கசப்பான குறிஞ்சாக்கீரை தான் நிறைய பேர் கிராமத்துல இருக்கவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த இலை பாத்தீங்கன்னா அரச மரத்து இலை மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இது சாப்பிட்றனால என்ன இருக்கும், இது எதுக்காக அப்படின்னா வந்து சுகர் இருக்கவங்க இது இந்த கீரை வந்து கசப்பா இருக்கனால சுகருக்கு வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டயட்டில் இருக்கவங்க இந்த கஷாயம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், குடிக்கவும் செய்யலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து புழுவெல்லாம் ஸ்வீட்லாம் சாப்பிட்றனால வயிற்றில் வந்து புழுவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த கீரையை கொடுக்கலைனாலும் குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட்லினாலும் இதோட தண்ணியை வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை தான் செய்ய போகிறோம். அந்த கீரையோட அவியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கீரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த கீரை, அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அம்மியில் போட்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸி இருந்தானா கூட மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஒரு அரை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதோட காம்பு வந்து கிள்ளி எடுத்துடணும். இப்போ இந்த கீரையை வந்து இந்த சட்டிக்குள்ளே போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கீரையை வாஷ் பண்ணி போட்டு இந்த கீரை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கிராமத்து இதெல்லாம் போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கீரை எல்லாமே நம்ம வந்து உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டுட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவு வந்து தண்ணி நம்ம ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாய், அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவு வந்து உப்பு, அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம். இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பொங்கி கொதித்து வரணும். இந்த இலை பார்த்திங்கன்னா இன்னும் லைட் கலரில் வரணும். இந்த தண்ணி இன்னும் நல்லா பச்சை கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வைக்கணும். இன்னும் நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்னும் நல்லா கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பச்சை கலரில் வந்துடணும். எப்படி வந்துச்சு பாருங்கள், தண்ணியை நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக பச்சை கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே வடிகட்டி குடித்தா செரிமானம் ஆகும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது சூடாக இருக்கு இல்லைன்னா குடிச்சு காட்டிடுவேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாபா, வாழ்க்கை தமிழ், பாய்.